Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கக்கூடிய வெறும் ரெண்டே பொருட்களை வச்சு நம்ம ஈஸியா இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் கோதுமை மாவையும் வாழைப்பழத்தையும் வச்சு ரொம்ப ஈஸியா சிம்பிளான பனியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்து செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் அளவு வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எந்த கப்புக்கு கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து கரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும். ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தனியாக இருக்கக்கூடாது, மீடியமாக வந்து இருக்கணும். இதனால் மாவு வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் இருந்தால் வந்து வேகணும். எனக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ரெட்டிஷாக வந்து நம்ம பொரிச்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்து நம்மளுக்கு வந்து வரும். இப்போ பார்த்தோம்னா டோட்டலாக 10 நிமிஷம் போல் இருக்குது. நம்மளுக்கு சூப்பராக வந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.